வசனங்களை தியானிக்கணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தரை நம்ம விட்டுடக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம துக்கப்படுத்தினால் அவர் நம்மை விட்டு விடுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகாதிருப்பேன். இளஜன பந்துக்கள், சொந்தங்கள் எல்லாமே விட்டு விலகிடும். ஆனா ஆண்டவர் இயேசு நம்மை விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய சொந்தக்காரர். அல்லேலூயா. படைத்தவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். அவர்தான் ஒரு சொத்து. அல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற பொன்னையும் டைமண்டையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் ஒரு சிறந்த பொக்கிஷமாய் நமக்கு இருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பொக்கிஷத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அல்ல பொக்கிஷம் என்றால். அல்லேலூயா. பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யம். தேவாதி தேவன் அந்த சராசரங்களை உருவாக்கினவர். அல்லேலூயா. அவர்தான் உங்கள் பொக்கிஷம். என் ஆண்டவர் எனக்கு பொக்கிஷம் என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்கு பொக்கிஷம், நான் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மேன்மையானது அவனுடைய படிப்பல்ல, அவனுடைய அந்தஸ்து அல்ல, அவனுடைய பணம் அல்ல, அவனுடைய நாலேஜ் அல்ல. அவன் கர்த்தரோடு இருக்கிறானா, அதுதான் அவனுடைய மேன்மை. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அதுதான் மேன்மை. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தவர், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அனுதினமும் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் மல்டிபிள் ஆயிட்டே இருந்தது, பெருகிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நோவாவை பார்க்கும்போது கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தார். கர்த்தர் நோவாவோடு கூட இருக்கும்போது ஜலப்பிரளயம் அவர்களை சேதப்படுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஏனோக்கோடு கூட இருந்தார். கர்த்தர் ஏனோக்கோடு கூட இருந்ததினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னு விரும்பணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மாற கட்டி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 8:31 இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தைரியமா சொல்ல முடியுமா? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதிகளாய் இருந்தாலும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை என் உள்ள கையில் மறந்துவிடுகிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு எந்த விஷயத்துல நீங்க பயந்தவர்களா இங்கே வந்து உட்கார்ந்தாமோ ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பேசுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. அல்லேலூயா.